காலை வணக்கம். இன்று வெளியான ரிசர்வ் வங்கியின் முக்கிய அறிவிப்பு நம்ம எல்லோர் மனதிலும் ஒரு சின்ன கலக்கத்தை உண்டாக்கியிருக்கு. 2026- இந்திய பொருளாதார வளர்ச்சி கணிப்பு குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது வெறும் ஒரு நியூஸ் இல்லை. உங்க வேலை, உங்க சேமிப்பு, உங்க வீட்டு லோன், ஏன் உங்க அன்றாட செலவுகளை கூட இது எப்படி நேரடியா பாதிக்கும்னு பலருக்கும் தெரியாது. குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போவே சரி செய்யாவிட்டால் பெரிய இழப்பு காத்திருக்கு. அது என்னன்னு பீட் 3- இல் சொல்றேன். ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய அறிக்கை 2026 ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி (ஜிடிபி) வளர்ச்சி முந்தைய கணிப்பை விட சுமார் 0.3% முதல் 0.5% வரை குறையக்கூடும் என்று சுட்டிக்காட்டுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், இந்திய பொருளாதாரம் முன்னதாக எதிர்பார்த்த வேகத்தில் வளராது என்பதுதான். முக்கியமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் குறித்த கவலைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை ஆகியவற்றின் தாக்கம்தான் இந்த திருத்தப்பட்ட கணிப்புக்கு முக்கிய காரணம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த வளர்ச்சி குறைப்பு வெறும் புள்ளிவிவரம் இல்லை. இது நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வரும். முதலில் உங்க வேலைவாய்ப்பு மற்றும் சம்பளம். வளர்ச்சி விகிதம் குறையும் போது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேகம் குறையும். நிறுவனங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த நினைக்கும். இது வருங்காலத்தில் சம்பள உயர்வு அல்லது போனஸ் வாய்ப்புகளை குறைக்கலாம். ஐடி துறை, உற்பத்தி துறை போன்ற பெரிய துறைகளில் புதிய ஆட்சேர்ப்பு குறையலாம். அடுத்து உங்க சேமிப்பு. பணவீக்கம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மட்டத்திற்கு மேல் இருந்தால், உதாரணமாக ரிசர்வ் வங்கியின் இலக்கான 4% முதல் 6 தாண்டினால், உங்க சேமிப்பின் மதிப்பு குறையும். அதாவது நீங்கள் வங்கியில் வைத்திருக்கும் 1 லட்சம் ரூபாய் அடுத்த வருடம் அதே அளவு பொருட்களை வாங்க முடியாது. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போன்ற சேமிப்புகளுக்கு வட்டி விகிதம் ஓரளவு உயரலாம், ஆனால் பணவீக்கத்தை ஈடுகட்டுமா என்பது சந்தேகம். கடைசியாக கடன்கள். பொருளாதார மந்தநிலை அபாயம் இருக்கும்போது வங்கிகள் கடன் வழங்குவதில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படும். வீட்டுக் கடன், தனிநபர் கடன் போன்றவற்றுக்கான வட்டி விகிதங்கள் சற்று உயரக்கூடும். புதிய கடன்கள் பெறுவது கடினமாகலாம். ஏற்கனவே EMI செலுத்தி வருபவர்களுக்கு மிதக்கும் வட்டி விகிதம் (ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்) கொண்ட கடன்களின் EMI அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உதாரணமாக 0.25% அல்லது 0.50% வட்டி அதிகரிப்பு என்பது ஒரு வீட்டுக்கடனில் மாத ரூபாய் 500 முதல் 1000 ரூபாய் வரை உயர்த்தலாம். இது பட்ஜெட்டை கணிசமாக பாதிக்கும். ஆகவே இந்த பொருளாதார எச்சரிக்கைக்கு நீங்கள் இப்போதே செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல், உங்கள் அவசரகால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு இருக்குன்னு இப்போவே சரி பாருங்க. குறைந்தது 6 மாத குடும்ப செலவுகளுக்கான தொகையை உடனடியாக வங்கியில் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை வருமானம் குறைந்தாலோ அல்லது வேலை வாய்ப்பில் சிக்கல் வந்தாலோ இந்த நிதி உங்களை பாதுகாக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற முக்கியமான நிதி மற்றும் சட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து பெற நிதி நீதி தமிழ் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. இல்லை என்றால்
முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் தவறவிடக்கூடும். நன்றி, வணக்கம்.